இந்த ஆழம் தெரியாத திமுக ஆட்சி காலத்துல யார் வந்து நிம்மதியா வாழ்றாங்க, யார் வந்து சந்தோஷமா இருக்காங்க? விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, வரியெல்லாம் ஏத்திட்டாங்க. இந்த உதயநிதி வீரன் மாதிரி பேசுறாரு. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்க நிதி கேட்டோம், அவங்க தரல, அதனால நாங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு போய் பேசுறாரு. நாங்க நிதி கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கிறாரு. அந்த உதயநிதியை நான் கேட்கிறேன், ₹1 நம்ம வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்ப மக்கள் வரி பணமா கட்ட அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல, புதிய திட்டங்களை கொண்டு வரலாம் இல்ல. ஆனா திமுக செஞ்சாங்களா? செய்ய வேண்டியது தானே, அவங்க அப்பா வீட்டு காசா? எப்போ மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், மழை பெஞ்சாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க 6000 தருவோம், 8000 தருவோம், 10,000 தருவோம், எல்லா ரேஷன் அட்டைக்கும் தருவோம்னு வாக்குறுதி சொல்றாங்க. ஆனா வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சக்கரை காட்டுக்கு தரமாட்டோம், ஐடி கட்டுறவங்களுக்கு தரமாட்டோம், சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு தரமாட்டோம்னு மக்களை ஏமாத்துறாங்க. எல்லா மக்களுக்கும் தர வேண்டியதுதானே, அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேலம் அடைஞ்ச ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க, அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க, அவங்க அப்பா வீட்டு காசா? நீங்க ஒரே கையெழுத்துல ஒளிப்போடு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம 50 லட்சம் கையெழுத்து வாங்க ஊர் ஊரா அரசாங்க பணத்தை செலவு பண்ணிட்டு போறாரு உதயநிதி, அவங்க அப்பா வீட்டு காசா? யோசிச்சு பாத்தீங்களா? ஈபி பில்லு எவ்வளவு ஏறிடுச்சு, மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, கரண்ட் பில் கட்ட முடியாம மக்களுக்கான காசா? பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் விலையே ஏற்றிட்டாங்க. கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க, அந்த பாலை குடிக்கன்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும், எந்த பால் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? அது என்ன உங்க அப்பா வீட்டு காசா? இந்த பக்கம் உதயநிதி வந்தா நாக்க புடிக்கிற மாதிரி 4 கேள்வி